வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் கரூர் விஷயத்தில் உயிரிழந்த அந்த 41 உயிர்களையும், அதாவது உடல்களையும் பிரேத பரிசோதனை செய்வதற்கான அந்த ப்ராசஸை பற்றி பேசுகிறாங்க. கேளுங்க. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவருடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூராய்வு முடிவுற்றது. எனக்கு தெரிஞ்சு 24 மருத்துவரை வச்சு 16 உதவியாளரை வச்சு அவங்க சொன்ன அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே எப்படி 39 உடல்களை பிரேத பரிசோதனை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு உடம்போட கடைசி டேட்டா எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னால் அது பிரேத பரிசோதனை தான். மொத்த டேட்டாவை எடுக்கணுன்னா ஒரு உடல்லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும்னு நான் எல்லா வெப்சைட்லேயும் படித்தேன். எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்ததில் அதுதான் சொல்கிறாங்க. 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா நெகக்கண்ணில் இருந்து, அதாவது பாதத்தில் இருக்கக்கூடிய நெகக்கண்ணில் இருந்து உச்சந்தலையில் இருக்க முடி வரைக்கும் மொத்த டேட்டாவை எடுக்கணும். நீதிமன்றம் நாளைக்கு கேட்கும்ல, அப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க? சில டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதாவது ஸ்கேன் மூலியமாகவே உடல் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த வசதி வந்திருக்கு. அது நம்ம டெல்லியில் எய்ம்ஸில் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு மருத்துவமனையில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் இன்னும் வரலன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி பண்ணியிருக்க முடியும்? அது அரை மணி நேரத்துலேயே பண்ணிடலாம். அதில் கணக்கு வச்சா கூட ஓகே. இவங்க 3.5 மணி நேரத்தில் 24 மருத்துவர் 16 உதவியாளரை வச்சு எப்படி பண்ணியிருப்பாங்க? திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மருத்துவமனையில் வெறும் 3 படுக்கை தான் இருக்குது. அதாவது பிரேத பரிசோதனை செய்கிறதுக்கான பெட்டு 3 தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் எக்ஸ்ட்ரா பெட்டை கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு கணக்கு வச்சதுனால தான் அந்த டைமுக்குள்ளே 16 பண்ணியிருக்க முடியும்னு சொன்னேன். இது என்ன சந்தேகத்தை ஊர்பட்டதை கலப்புதே.